என்ன அப்படின்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு மன வருத்தம். இதை பற்றியும் என்ன பண்ணுறாங்க அறிஞர்கள் தப்பும் தவறுமா கமெண்ட் எழுதியிருக்காங்க. கமெண்ட் வந்து எங்கேயோ இல்லை, புகாரியுடைய தமிழ் ரஹமத் பதிப்பு இருக்கு இல்லையா, அதில் அடிக்குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. தப்பாக வந்து அடிக்குறிப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க சஹாபாக்கள் இவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அளவுக்கு அறிவு இவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்மளோட சஹாபாக்கள் அறிவில் தாழ்ந்தவங்கன்னு நினைக்கிறாங்களா, புரிய மாட்டேங்குது. அந்த அடிக்குறிப்பு ஏதோ ஃபத்துல் பாரியிலிருந்து எடுத்து போட்டாங்கன்னா கூட சரி, இப்னு ஹஜருடைய கருத்து எடுத்து போட்டாங்களாம். ஃபத்துல் பாரியில் போட்டாங்கன்னா அவங்களே போட்டுருவாங்க, தெரியுமில்ல. ஃபத்துல் பாரியிலேருந்து போட்டாங்கன்னா குறிப்பிட்டுருவாங்க, புகாரி இது அடிக்குறிப்பு, இது இங்கேருந்து எடுத்தோன்னா ஃபத்துல் பாரியில் எடுத்தோம், அப்போனா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்னு ஹஜர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு போயிடலாம். இவங்களா கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன சம்பவம் இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு நேராக வர்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு, ஃபதக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலம் இருந்துச்சு. இது என்ன நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபருடைய போர் நடந்துச்சு இல்லையா, ஹைபர் யுத்தம், யூதர்களோட யுத்தம் நடந்துச்சு இல்லை, ஹைபர் ஹுதைபியா உடன்படிக்கை அப்புறம் நடந்துச்சு இல்லை, அந்த யுத்தத்தில் நடந்த அந்த நிலப்பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கனிமத்தாக கிடைக்குது. அந்த இடத்துல என்ன நடக்குது, விவசாயம் நடந்துட்டு இருக்கு. யூதர்கள்ட்ட கான்ட்ராக்ட் அடிப்படையில் விவசாயம் வந்து அந்த இடத்துல நடைபெறுது. அப்போ அந்த விளை நிலமும் இருக்கு, அதன் மூலம் வரக்கூடிய, அதாவது ஒரு ட்ரஸ்ட்னு வச்சிங்களேன், புரியுதுங்களா, அது ஒரு ட்ரஸ்ட்டு. ஃபதகுங்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை தான் மனைவிமார்களுக்கு கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, தர்மமும் செய்வாங்க. இதுதான் ரசூலுடைய இன்கம், இதுதான் ரசூல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து யார் கேட்குறாங்க அப்படின்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றாங்க, வந்துட்டு சொல்கிறாங்க, நிறைய வாரிசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அதாவது ரசூல்லாவுக்கு வாரிசுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்குன்னு இருக்கக்கூடிய பங்கு, அதாவது என் செக்ஷனில் வரக்கூடிய அந்த பங்கு, அந்த ஃபதக்குடைய இடத்த 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ எவ்வளோ வருதோ அந்த ட்ரஸ்ட்டுடைய இன்சார்ஜை என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, குமுஸ் நிதியிலிருந்து எனக்கு கொடுத்துருங்க, அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு 5ல் ஒரு பகுதி வரணும்ல, அந்த நிதியிலிருந்து என் பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்குறாங்க. இவர் அபூபக்கர் சொல்கிறாங்க நான் தரமாட்டேன், அவர் சொல்கிறாங்க நான் தரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் இவ்வளோதான் இருக்குது சம்பவம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கேட்குறாங்க நான் வாரிசு ரசூலுல்லாஹ்வுடையதுங்கிறாங்க. யார், நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசு அப்படின்னு உரிமையாக கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வாரிசாக ஆக மாட்டீங்க, எங்களுடைய அபூபக்கர் சொல்கிறாங்க, ரசூல்லான்ட்டனா அபூபக்கர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுடைய வாரிசாக ஆக மாட்டீங்க, நாங்கள் விட்டு செல்வதெல்லாம் தர்மம் தான் செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இது ரசூலாவுக்கு நீங்கள் வாரிசாக மாட்டீங்க, முகம்மதின் குடும்பத்தார் இதிலிருந்து சாப்பிடுவார்கள் என்று தான் ரசூலா சொல்லியிருக்காங்களே தவிர வாரிசாகுவாங்கன்னு மட்டும் ரசூலா சொல்லலை. அல்லாவின் மீதானையாக நான் அவர்களின் வழிமுறையில் மாற்றம் எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கமெண்ட் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு இந்த விஷயம் தெரியல, எது வாரிசா ஆக மாட்டாங்கிற அந்த விஷயம் தெரியலையா, அதனால போய் சொத்துல பங்கு கேட்டாங்க. இங்க சொத்துல பங்கு அவங்க கேட்டாங்க அப்படிங்கன்னா, சொத்துக்கு ஆசைப்படுறவங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு? சரி, பங்கு கேட்டு அபூபக்கர் புரிய வச்சதுக்கப்புறம் நுரண்டு பிடிப்பாங்களா ஃபாத்திமா ரலியல்லாஹு? கோபம் படுவாங்களா? சரி, அவங்க தான் சரி பெண் அப்படிங்கிற அடிப்படையில் சரி கோவப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அவருடைய கணவர் வந்து புத்தி சொல்கிற அளவுக்கு அலி ரலியல்லாஹு வந்து டேலண்ட் கிடையாதா? என்ன விளக்கம் சொல்கிறீங்க, புகாரியிலேருந்து விளக்கம் சொல்கிறீங்க, அடிக்குறிப்பு எழுதுறீங்க. இவங்க யாருன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. இவங்க யார்? இவங்க ஃபஸ்ட்டு நாள்லேருந்து இவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லை, என்ன பேசுகிறாங்க? சாதாரண ஒரு காசுக்காக அபூபக்கரை வந்து இவங்க வந்து பகைச்சிக்குவாங்களா? என்ன பேசுகிறாங்களே தெரியாமல் முட்டாள்தனமாக வந்து இலைய வச்சிடுறாங்க. இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரஸ்டுடைய இன்சார்ஜ், அந்த ட்ரஸ்டுடைய நிர்வாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. அப்போ அந்த நிர்வாகத்தை நாம் எடுத்து, அதாவது ரசூலா செஞ்ச அந்த புனிதமான பணியை நாம் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நாம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆசைப்பட்டாங்க. தன்னுடைய அப்பா செஞ்ச ஒரு நற்செயலை, அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சி அந்த பணத்தை ஏழைகளுக்காக நம்ம கையால் தர்மம் செய்யலாம், அந்த பணத்தை எடுத்து ரசூலா வந்து எப்படி சொன்னாங்களோ அந்த அடிப்படையில் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் போய் அந்த உரிமையை விட்டுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல இவருக்கு என்ன பிரச்சனை? அபூபக்கர் ரலியல்லாஹு இவர் நன்மை விட்டுருவாரா?
ரசூல்லா செஞ்ச ஒரு நன்மையை இவர் விட்டுருவாரா? இவர் யாரு? இவருக்கு மேல இல்லை இவரு. அதை தான் இவர் சொல்றாரு, அல்லாவின் மீதானையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் மாற்றம் நான் செஞ்சிட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை? முகமதோட குடும்பத்தார் இதிலிருந்து சாப்பிடலாம்னாங்களே. அப்ப தர்மம் வந்து சாப்பிட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சொத்து தர்மம், இது ஹராமுன்னு விளக்கம் யாருக்கு இல்லையா? ஏன் ஹசனுக்கு கற்றுக் கொடுக்கலையா ரசூல்லா? வாயிலிருந்து பேரிச்சம்பழத்தை எடுத்து போடுன்ட்டு ஹசனை பெற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்களா? என்ன விளக்கம் இவங்களுடைய விளக்கம்? சுபானல்லாஹ். ஹசன் எனக்கு தெரியுது இல்லை, சொல்லி தராங்களா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய இது வந்து சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இந்த இடத்துல தர்மம் வந்து தர்மத்தை வந்து அவங்க கேட்கவே இல்லை. அபாண்டமாக வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு குறைச்சி போடுறாங்க. இது வந்து தர்மம் வந்து அவங்க கேட்கவே இல்லை. அந்த ட்ரஸ்ட்டுடைய இன்சார்ஜ் எங்களில் கொடுங்க, அதை நாங்கள் நிறுவோம். இது தர்மமாக இருந்தால் பின்னாடி அபூபக்கர் கொடுத்தாங்களே, அதே புகாரில் ஹதீஸ் வருது. இந்த இன்சார்ஜ் அபூபக்கர் விட்டு தர மாட்டேன்ட்டார். ஆனால் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் விட்டு கொடுக்குறாரு. சரி பரவாயில்ல போங்க, நீங்கள் செஞ்சுட்டு போங்க. பின்னாடியும் அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, ஏங்க அதை கொடுங்க, அபூபக்கர் தான் கொடுக்கல, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி உமர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. அப்போ ஹராமாக இருந்தால் இப்போ எப்படி ஹலாலாச்சு? பின்னாடி எப்படி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஹலாலாயிருமா? ஹராமானது ஆகாது. அப்போ இந்த அடிப்படையில் இது தவறான ஒரு விளக்கம் வந்து இவங்க சொல்கிறாங்க. இது ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது சண்டை போடுறாங்க. சண்டை சூப்பராக இருக்கும். என்ன போய் கேட்பாங்கன்னா, ஆயிஷா இவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு நீங்கள் செத்தீங்கன்னா உங்கள் சொத்துக்கு யார் வாரிசுன்னு கேட்பாங்க. அபூபக்கர் சொல்லுவாங்க என் பசங்க அப்படிம்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் செத்து போனால் நாங்கள் வாரிசா நீங்கள் வாரிசா அப்படிம்பாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு ஹதீஸ் அப்பவும் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் யாருக்குமே தெரியாது அந்த நேரம் வரைக்கும். அப்போ அந்த ஹதீஸ் மறுபடியும் எடுத்து சொல்கிறாங்க, அல்லாஹ் தன் நபிக்கு ஏதேனும் ஒரு நன்மை வழங்கினால் பிறகு தன் நபியுடைய உயிரை கைப்பற்றி கொண்டால் அந்த பொருட்களுக்கு கலீஃபாவின் நிர்வாகத்தின் கீழ் வந்துவிடும், அந்த பொருள்கள் கலீஃபாவுடைய நிர்வாகத்தின் கீழ் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் சொல்கிறாங்க, ரசூல்லா இப்படி சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். நான் அந்த நிர்வாகத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா, நிர்வாகங்கிறது என்ன? சொம. நிர்வாகங்கிறது என்ன? சொம. இங்கேருந்து கைபர் எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே விவசாயம் வந்து நடப்பட்டிருக்கா இல்லையா, அறுவடை நடந்துச்சா இல்லையா, அதை போய் பார்க்கணும், அதை அறுவடை பண்ணணும், அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், அதை விநியோகம் பண்ணணும். இவ்வளோ சொம. இந்த சுமையை வந்து நான் கொடுத்தா ரசூல்லா வந்து நான் வந்து ரசூல்லாவுடைய ஒரு வேலையை ஒரு பாரத்தை வந்து நான் வேற ஆளுக்கு கொடுத்த ஒரு குற்றம் வந்துடும் நான் பயப்படுறேன் அப்படிங்கிறேன். இந்த குற்றம் வந்துடும் சொல்லிட்டு நான் பயப்படுறேன். அதனால் வந்து நான் ரசூல்லா பயன்படுத்த இதை வந்து நான் வந்து கொடுக்க மாட்டேன், அந்த சுமையை நான் உங்கள் மேலே நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு அப்போ சொன்ன உடனே ஃபாத்திமா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் நீங்கள் செவி விட்டுறதை நீங்கள் தான் நன்கு அறிவீர்கள்ங்கிறாங்க. ஏன்னா ஹதீஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அது நல்லா தெரியும். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு டிமாண்ட், இவங்களுக்கு கோபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரசூலுல்லாவுடைய அந்த இன்சார்ஜ் இப்போ யார் கையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு? அபூபக்கரோட கையில் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுல்ல. இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அந்த சொத்துடைய அதிகாரம் அபூபக்கர் இருக்கு. இவர் பார்த்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு இன்சார்ஜா யாரை வேணாலும் போடலாம்ல. புரியுதா? இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் இவர்கிட்ட இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து இவர் கொடுக்கல. இந்த நன்மை எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டார்ல, நன்மையில போட்டி போட்ட கோபம். வேற வந்து கெட்ட எண்ணம் இவங்களும் கிடையாது அவங்களும் கிடையாது, நன்மையில போட்டி போட்ட கோபம் தான். இதனால தான் அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, என் குடும்பத்தாரை விட அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தினரே எனக்கு விருப்பமானவர்கள். சும்மா வந்து நான் பேசல, சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வந்து நான் சும்மா சொல்லலை, பொருளாதாரத்தினால் இந்த பிரச்சனை வந்து வந்துருச்சு, இந்த பொருளாதாரத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டும் இருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறேன். அதாவது இதுலேருந்து தர வேண்டிய பங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அந்த கனிமத் பொறுத்துலேருந்து வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. யாருக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. ப்ளஸ் குமுஸ்லேருந்து பங்கு போயிட்டு தான் இருக்கு. தர வேண்டிய ரசூல்லா அவர் சொல்றாங்க, ரசூல்லா எவ்வளோ காசு எண்ணி எண்ணி கொடுத்தாங்களோ ஒவ்வொரு காசும் நான் கொடுப்பேங்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு எவ்வளோ கொடுத்தாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு எவ்வளோ கொடுத்தாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் பணம் கொடுத்துட்டு தான் இருப்பேன், நான் வந்து அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து முஸ்னத் அஹமதுல 55வது ஹதீஸா இது இருக்குது.